மாதிரி டெய்லி விழுவாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, இப்போ ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடல் முன்னாடி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த கடலில் தாண்டி தான் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றீங்க. அந்த கடலை தாண்டி அந்த சைடு ஒரு பகுதிக்கு போகும்போது தான் உங்களுக்கு தேவையான காரியங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை, எந்த ஒரு பாதையும் இல்லை அப்படின்னு நினச்சி யோசிக்கிறீங்க. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு ஒரு கப்பலாக, அதாவது ஒரு பாதையாக யார் தெரியுமாங்க வரப்போகிறாரு? அதான் சங்கீதம் 107:30 சொல்லப்படுது, தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமாங்க, ஆண்டவர் தான் நமக்கு ஒரு ஷிப்பாகவும் ஒரு படகாகவும் இல்லை அதில் ஒரு பெரிய பிரிட்ஜாகவும் ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு வருவார். ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் போகிறதுக்கு நிறைய பிரயாசப்பட்டு நிறைய காரியங்கள் பண்ணலாம், ஆனால் அது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் பெருசாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் நீங்கள் எந்த இலக்கத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக, என்ன தேவைக்காக காத்துட்ருக்கீங்களோ அந்த காரியத்துக்கு ஆண்டவரால் மட்டும்தாங்க கூட்டிகிட்டு போக முடியும். அதனால் தாவீதை போல் இந்த வசனத்தை ஒரு ஜெபமாக ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். நீங்கள் ஆசிரியப்படுற தேவங்களை ஆசிர்ப்பாக. ஆமென்.